ஓகே. இப்போ ரிவரை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ரிவர் வந்து எங்கெங்கே செல்லுது? ஏற்கனவே நம்ம வந்து கடற்கரைக்கு சென்றது அப்படின்னு கடற்கரையில் வச்சு பார்த்தோம் இல்லையா? ஃபாரஸ்ட்டில் ரிவர் பாய்ஞ்சது அதை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ ஃபார்ம்லேண்ட் வயல்வெளியில் அந்த ஆறானது பாயுது. அப்புறம் அந்த விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அந்த தண்ணீர் ஆற்றிலிருந்து வந்த அந்த தண்ணீர் விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதை வந்து நம்ம இந்த சார்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். The river comes out of the hills and forests. அந்த ஆறானது காடுகளை கடந்து, ஏற்கனவே பழைய சாட்டில் நம்ம காடை பற்றி பார்த்தோம். அந்த காடை கடந்து இந்த விவசாய பூமிக்கு வருது. ஓகேவா? அப்போது ஹில்ஸ்லேருந்து உருவாகி, மலைகள்லேருந்து உருவாகி அந்த ஆறானது மலையில் உருவாகி காட்டை கடந்து, அந்த ஃபாரஸ்ட்டை கடந்து விவசாய நிலத்துக்கு வந்துடுச்சு. ஓகே. இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஃபார்ம்ஸ், அதாவது விவசாய நிலத்தின் வழியாக அது பாயுது. ஆறானது விவசாய நிலத்தின் வழியாக பாய்கிறது. ஓகே. ஃபார்மர்ஸ் ப்ளவ் த லேண்ட். இப்போ விவசாயிகள் வந்து நிலத்தை உழுறாங்க. பாருங்கள், நிலத்தை விவசாயி வந்து நிலத்தை உழுந்து பயிர் செய்கிறாங்க. என்ன பயிர் செய்கிறாங்க? என்ன பயிரிடுறாங்க? நெல் பயிரிடுறாங்க. இந்த படத்தில் நெல் பயிரிடுறாங்க. ஃபார்மர்ஸ் ப்ளவ் லேண்ட். ப்ளவ் அப்படின்னா உழுதல், ப்ளவ்விங் அப்படின்னா உழுதல். ஓகே. ஃபார்மர்ஸ் ப்ளவ் த லேண்ட், சோ த சீட்ஸ். அப்புறம் விதை விதைக்கிறாங்க. அப்போ நிலத்தை உழுது விதை விதைக்கிறாங்க. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் த சாப்ளிங்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? இப்போ விதை விதைச்சு அப்போ பயிர் வளர்ந்துருது இல்லையா? நாற்று வளர்ந்து வந்து விட்டது. அப்போ வந்ததுக்கப்புறம் அந்த நாற்றை நடவு செய்கிறாங்க. ஓகேவா? அந்த நாற்றை எல்லாம் பிரித்து இங்கே நடவு செய்கிறாங்க. பாருங்கள், டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா, டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்னா நடவு செய்தல். டிரான்ஸ்பிளான்ட் த சாப்ளிங்ஸ் அப்படின்னா அந்த நாற்று, சின்ன நாற்று இருக்கும் இல்லையா? அது சாப்ளிங்ஸ். அப்புறம் வாட்டர் த ஃபீல்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? நீர்ப்பாசனம் செய்கிறாங்க. நடவு செய்கிறாங்க, அப்புறம் நீர்ப்பாசனம் செய்கிறாங்க. ஹார்வெஸ்ட் த கிரெயின். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்து அந்த நெல்மணிகள்லாம் வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் நெல்மணிகள்லாம் வந்ததுக்கப்புறம் முதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை அறுவடை செய்வாங்க. இப்போ ஹார்வெஸ்டிங் அப்படின்றது அறுவடை செய்தல். ஓகே. என்ன பண்ணுவாங்க? ஹார்வெஸ்ட் த கிரெயின், த்ரெஷ் இட், அப்புறம் தூற்றுவாங்க. த்ரெஷிங் அப்படின்னா கதிரடித்தல் செய்கிறது தான் த்ரெஷிங். தூற்றுதல் அப்படின்றது வினோயிங். இப்போ கதிரடித்தல் என்ன பண்ணுவாங்க? இந்த விவசாயிகள் வந்து அந்த வைக்கோல்லாம் இருக்கும் இல்லையா? நெல்மணிகளோடு இருக்கும். அதை அடிப்பாங்க. இந்த கட்டையில் அடிக்கிறது மூலயமா அந்த நெல்மணிகள்லாம் தரையில் விழுந்துடும். அப்புறம் தரையில் அந்த உமியோடு இருக்கும் இல்லையா? அந்த ஹஸ்கோடு இருக்கும். அப்போ அதை வந்து புடைக்கிறதுக்கு, அந்த உமியை தனியாக புடைக்கிறதுக்கு வந்து வினோவிங் பண்ணுவாங்க, தூற்றுதல் செய்வாங்க. இப்போ வினோவிங் அப்படின்றது தூற்றுதல். அப்போது வினோயிட் அண்ட் ட்ரை இட். அதற்கப்புறம் அதை காய வைப்பாங்க. அப்போ தூற்றுதல் செய்துட்டு அதற்கப்புறம் தூற்றுதல் அல்லது வெல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க வினோவிங் அப்படின்றதுக்கு. அப்புறம் தூற்றுதல் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரையிங், அதை உலர வைக்கிறாங்க. அப்போ அண்ட் ட்ரை இட். தே ஸ்டோர் த கிரெயின் அண்ட் சென்ட் இட் டு த மில். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூற்றுதல் முடிஞ்சது, உலர வைத்துட்டு இப்போது மில்லிங் அப்படின்னா என்னென்னா அரைக்கிறது அல்லது நெல் குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா உமியை தனியாகவும் அரிசியை தனியாகவும் எடுக்கிறதுக்கு தான் அந்த மில்லிங் பண்ணுறாங்க. நெல் குத்தல் செய்கிறாங்க, அல்லது நெல் குத்தல் அல்லது அரைத்தல் அப்படின்னு அதற்கு பேர். அப்போ இது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து சேகரித்து வைப்பாங்க இல்லையா? அதுதான் ஸ்டோரிங். சேமித்து வைப்பது ஸ்டோரிங். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? மில்லுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் மில்லிலேருந்து நம்ம வாங்கி சமைப்போம். ஓகேவா? இப்போ நம்மளே விவசாயமெல்லாம் நம்மளே பண்ணுறோம், நம்மளே அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே வீட்டில் அரிசி எடுத்து நம்மளே சமைச்சிக்கலாம். மில்லுக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ குக்கிங். அப்போ சமைத்துட்டு குக்கிங் பண்ணுறோம், சமைப்பது, அப்புறம் சமைச்சு சாப்பிட்றோம், ஈட்டிங். ஓகே.